கடலி ஒரு சாபமல்ல, ஒரு அருளாக மாறிய கதை. இது புராண நூல்களில் சொல்லப்பட்டதாக அல்ல, பாரம்பரிய நம்பிக்கையிலும் வாய்மொழி மரபிலும் சொல்லப்படும் ஒரு கதை. பழங்காலத்தில் கடுமையான தவமும் ஒழுக்கமும் கொண்ட ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவர்தான் துர்வாசர். துர்வாசர் நேரம் தவறாமல் செய்யப்படும் தினசரி பூஜை, ஜபம், யாகங்கள் பிரபஞ்ச ஒழுங்கிற்கே முக்கியம் என்று நம்பினார். ஒரு நாள் நீண்ட நாட்கள் செய்த கடும் தவத்தாலும் ஆன்மீக உழைப்பினாலும் அவர் உடல் மிகவும் சோர்வடைந்தது. அன்றைய இரவு அவர் வழக்கத்தை விட ஆழ்ந்த கனமான உறக்கத்தில் மூழ்கினார். அவரது மனைவி பாரம்பரிய கதைகளில் கடலி, கண்டலி, கண்டகி என்று அழைக்கப்படுபவர் அவரை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் தெரிந்த சோர்வை பார்த்து அவள் மனதில் ஒரு எண்ணமே வந்தது. இத்தனை தவம் செய்தவரை இப்போது எழுப்புவது சரியா? அவர் ஓய்வெடுக்கட்டும். அவள் செயல் அலட்சியத்தினால் அல்ல, கருணையினாலே. காலம் மெதுவாக நகர்ந்தது. அந்த நாளின் பூஜை செய்ய வேண்டிய நேரம் கடந்துவிட்டது. துர்வாசர் விழித்தபோது அந்த நேரம் தவறியதை அறிந்து மனதில் மிகுந்த அதிர்ச்சியடைந்தார். அவரைப் போல ஒழுக்கத்தை உயிராகக் கொண்ட முனிவருக்கு இது மிகுந்த கலக்கம். அந்த கலக்கத்தில் ஒரு திடீர் வார்த்தை அவரிடமிருந்து வெளிப்பட்டது. இது திட்டமிட்ட சாபமல்ல, கோபத்துடன் செய்ய நினைத்ததுமல்ல. ஆனால் அந்த வார்த்தை வெளியான அதே நொடியில் அவர் உணர்ந்தார், அவள் தவறு செய்யவில்லை. அவள் நோக்கம் தூய்மை. காரணம் உடல் சோர்வு. அந்த உணர்வோடு துர்வாசரின் மனம் உருகியது. அவர் வருந்தினார். கருணையால் நடந்த செயலை குற்றமாக்கக்கூடாது என்று உணர்ந்து அவர் அந்த சாபத்தை அருளாக மாற்றினார். அவர் அளித்த வரம் இதுவாகும்: நீ கடலி எனப்படும் வாழை மரமாக மாறுவாய். இது ஒரு தண்டனை அல்ல, உன் வாழ்வு இனி பிறருக்கான சேவையாக இருக்கும். அவர் மேலும் கூறினார், உன் கனி உலகிற்கு உணவாகும். உன் இலை பூஜை, அன்னதானம், பிரசாதத்திற்கு பயன்படும். உன் தண்டு மருந்தாகவும் உடலுக்கு நன்மை தருவதாகவும் இருக்கும். உன் பூ குடும்ப உணவில் இடம்பெறும். உன் எந்த பகுதியும் வீணாகாது. நீ முழுமையான பயனுள்ள வாழ்வின் சின்னமாக இருப்பாய். இந்த அருளின் காரணமாகவே பாரம்பரிய நம்பிக்கையின்படி திருமண மண்டபத்தின் முன்புறத்தில் வாழை மரத்தின் தண்டுடன் கூடிய முழு மரம் நிறுத்தப்படுகிறது. அது மங்களத்தின் அடையாளம், வளமும் தொடர்ச்சியான சந்ததியும் குறிக்கும் சின்னம், தியாகமும் அமைதியான சேவையும் நினைவூட்டும் குறியீடு. வாழை மரம் ஒருமுறை கனி தந்து முடிவதில்லை, அது தன்னை தந்து அதன் அடியிலிருந்து புதிய உயிரை எழுப்புகிறது. அதனால்தான் திருமணங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், ஆலய விழாக்கள் இவற்றில் வாழை மரம் முழுமையாக முன்னணியில் வைக்கப்படுகிறது. ஆகவே வாழை மரம் என்பது ஒரு சாபத்தின் நினைவல்ல, கருணை, வருத்தம், அருள் என்று மாறிய ஒரு தெய்வீக நினைவு சின்னம். அமைதியாக சேவை செய்வதே உயர்ந்த தர்மம் என்று நினைவூட்டும் ஒரு வாழும் அடையாளம்.